ஹலோ, இன்றைக்கி செம்ம டேஸ்ட்டாக ஒரு ரெசிபி பார்க்கலாம். கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் ஒரு 5-6 வெண்டைக்காய் நல்லா கழுவி தொடச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கிறேன். வெண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் வதங்குற கேப்பில் இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணணும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கிறேன். தேங்காய் துருவல் போட்டு அது கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு பல் பூண்டு. நான் பெருசாக்கனால 1 போட்டிருக்கேன். சின்னதாக இருந்ததுன்னா 2 போட்டுக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு போட்டு இதில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை அந்த வதக்கின வெண்டைக்காய்க்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிருக்கேன். இப்போது அந்த தேங்காய் பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். நான் கடலைப்பருப்பு போட்டிருக்கனால இது சீக்கிரம் கெட்டியாகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க. அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இதை பாருங்கள், லைட்டாக கொதித்த உடனேயும் இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப கொதிக்க விட வேணாம், டேஸ்ட் மாறிடும். அவ்வளோதான், நான் ஆஃப் பண்ணிட்டேன். இதனால் ஆனதுக்கப்புறம் தயிர் மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் ஊற்றிக்கிறேன். தயிர் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி. இது ஒரு தாளிப்பு கொடுத்தோம் அப்படின்னா வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி. இப்போ அதுக்கு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுந்து இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உளுந்து நல்லா ப்ரௌன் ஆகட்டும். அது கூட கொஞ்சமாக வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அது கூட ஒரு 4 வரமிளகா வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், தாளிப்பு ரெடி. இதை எடுத்து குழம்புல ஊற்றினோம்னா வெண்டைக்காய் மோர் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய ரெசிபீஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.